மலேரியா பற்றிய 6 சுவாரஸ்யமான உண்மைகளை பார்க்கலாம். நம்பர் 1, மலேரியான்ற மஸ்கிட்டோ பார்ன் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் ஆனது மனிதர்களை மட்டும் இல்லாமல் பறவைகள், ஊர்வன விலங்குகள், பாலூட்டிகள் போன்ற மற்ற உயிரினங்களையும் பாதிக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் உயிரியல் பூங்காக்களில் இருக்கக்கூடிய பெண் குயின்களுக்கு கூட மலேரியா ஏற்படுது அப்படின்றது கண்டறியப்பட்டிருக்கு. நம்பர் 2, மோசமான காற்றும் சுற்றுச்சூழல் காரணிகளும் தான் மலேரியா பரவுறதுக்கும் ஏற்படுறதுக்கும் காரணம்ன்ற தவறான புரிதல் அந்த காலகட்டத்தில் இருந்து வந்தது. இந்த தவறான புரிதல் தான் மலேரியாவுக்கு மலேரியான்ற பேர் வர்றதுக்கு காரணமே. அதாவது இட்டாலியன் வேர்ட்ஸான மல்லே, ஆரியா, இந்த 2 வேர்ட்ஸ் தான் இங்கிலீஷில் மருவி மலேரியா அப்படின்னு ஆனது. மல்லே அப்படின்னா பேட், மோசம் அப்படின்னு அர்த்தம். ஆரியா அப்படின்னா ஏர், காற்று அப்படின்னு அர்த்தம். நம்பர் 3, 1880ஆம் ஆண்டு சார்ல்ஸ் லூயி ஆல்ஃபான்ஸ் லெவர் என்ற பிரான்ஸை சேர்ந்த ஒரு பிசிசியன் தான் மலேரியா ஏற்படுறதுக்கு பிளாஸ்மோடியம் பேரசைட்ஸ் காரணம் அப்படின்றத கண்டறிஞ்சு சொன்னாங்க. அதாவது மலேரியா ஏற்படுறதுக்கு மோசமான காற்றோ சுற்றுச்சூழல் காரணிகளோ காரணம் கிடையாது. மலேரியா ஏற்படுறதுக்கு ஒரு ஒட்டுண்ணி பேரினம் தான் காரணம் அப்படின்றத கண்டறிஞ்சு சொன்னாங்க. அதுக்கப்புறமா பிளாஸ்மோடியம் ஜீனஸ்லேயே இருக்கக்கூடிய 5 ஸ்பீசிஸ் மலேரியாவை ஏற்படுத்துது அப்படின்றது அடுத்தடுத்து உறுதி செய்யப்பட்டது. நம்பர் 4, 1897, 1898 இந்த ஆண்டுகளில் சர் ரொனால்ட் ராஸ்ன்ற ஒரு பிரிட்டிஷ் பிசிசியனும் ஜியோவானி பெட்டிஸ்டா கிராசின்ற ஒரு இட்டாலியன் பிசிசியனும் மலேரியா மனிதர்களுக்கு இடையில் பரவுறதுக்கு மஸ்கிட்டோஸ், கொசுக்கள் காரணம் அப்படின்றத கண்டறிஞ்சு சொன்னாங்க. அதுலேயும் குறிப்பாக ஃபீமேல் அனாஃபிலிஸ் மஸ்கிட்டோஸ் தான் ஒரு மனிதன்கிட்ட இருந்து இன்னொரு மனிதனுக்கு மலேரியா பரவுறதுக்கு காரணம் அப்படின்றத உறுதிப்படுத்தினாங்க. இதுக்கப்புறமா தான் மலேரியா பரவலை தடுக்கிறதுக்கு கொசுக்களை ஒழிக்கணும் அப்படின்ற புரிதல் ஏற்பட்டது. நம்பர் 5, 1939ஆம் ஆண்டிலிருந்து 1945ஆம் ஆண்டு வரைக்கும் நடந்த 2ஆம் உலகப் போரில் படை வீரர்களுக்கு மலேரியாவை ஏற்படுத்தி நிலை குலைய வைக்கணும் அப்படின்றதுக்காக மஸ்கிட்டோஸ் பயாலஜிக்கல் வெப்பன்ஸாக பயன்படுத்தப்பட்டது. நம்பர் 6, மலேரியாவுக்கு எதிரான சரியான ஆன்டி மலேரியல் ட்ரக்கான ஆர்டிமிசினின் 1972ஆம் ஆண்டு 2UUன்ற ஒரு ஃபீமேல் சைனீஸ் மலேரியாலஜிஸ்ட் கண்டறிஞ்சாங்க. இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னா, ட்ரெடிஷ்னல் மெடிசன், பாரம்பரிய மருத்துவ முறைப்படி ஆர்டிமிசினின் 2UU கண்டறிஞ்சாங்க. அந்த காலகட்டத்தில் குறிப்பாக 1972க்கு முன்னாடி வரைக்கும் நிறைய விஞ்ஞானிகள், மருத்துவர்கள் எல்லாம் மலேரியாவுக்கு உண்டான மருந்தை கண்டுபிடிக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டாங்க. 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட காம்பவுண்ட்ஸை பயன்படுத்தி பார்த்தாங்க. ஆனால் அது எதுவுமே மலேரியாவுக்கு எதிரான சரியான செயல்திறன் மிக்கதாக இல்லாமல் இருந்தது. அப்போ தான் 1970களில் 2UU அப்படின்ற இந்த ஃபீமேல் சயின்டிஸ்ட் ட்ரெடிஷ்னல் மெடிசன் படி ஆர்டிமிசியா அணுவான்ற ஒரு பிளான்ட்ல இருந்து ஒரு எக்ஸ்ட்ராக்ட் எடுத்தாங்க. அதுதான் ஆர்டிமிசினின். அதை மலேரியாவுக்கு எதிராக பயன்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் 1990களில் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனால் ஆர்டிமிசினின் ஆனது மலேரியாவுக்கு எதிரான சரியான ஒரு ஆன்டி மலேரியல் ட்ரக் அப்படின்றது அங்கீகரிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் தான் ஆர்டிமிசினின் மிகப்பெரிய அளவில் பயன்பாட்டிற்கு வந்தது. ஆர்டிமிசினின் மட்டும் இல்லாமல் அது கூட சேர்ந்து சில மெடிகேஷன்ஸ் காம்பினேஷன்ஸாக இன்றைய காலகட்டத்தில் பயன்படுத்தப்பட்டு வருது. ஸோ எண்ணிலடங்காத மனிதர்கள் மலேரியானால் பாதிக்கப்பட்டு காப்பாற்றப்படுறதுக்கு முக்கியமான காரணம் ஆர்டிமிசினின் அப்படின்ற இந்த ஒரு கண்டுபிடிப்பு தான். இது பாரம்பரிய மருத்துவ முறைப்படி கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்றதே ஒரு சுவாரஸ்யமான உண்மை தான். இந்த 6 சுவாரஸ்யமான உண்மைகளில் நீங்கள் தெரியாத ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டதா எதை நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த ஆர்டிமிசினின் கண்டறியப்படுறதுக்கு முன்னாடி மருத்துவ உலகம் சந்தித்த பாதிப்புகள் என்னென்ன அப்படின்றதையும், அந்த பாதிப்புகளை சமாளிக்க கையாளப்பட்ட சிகிச்சை முறைகள் என்னென்ன அப்படின்றதையும் பற்றி நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன். அந்த வீடியோவை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், பாருங்கள். இல்லைனா டிஸ்பிளேவை டச் பண்ணுங்கள், நேராக அந்த வீடியோக்கே போயிடலாம். தேங்க்யூ.